இன்றைக்கும் ஒரு சிறப்பான ஞாயிறாக நாம் அனுசரிக்கிறோம். ஆண்டவர் சிறு பிள்ளைகளை நேசிக்கிற தேவன், அவர் சிறு பிள்ளைகளை அரவணைக்கிறவர், சிறு பிள்ளைகளை உருவாக்குகிற ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய மத்தியில் அசைவாடுகிறார். ஆமென். ஆமாம், இந்த நாளிலும் ஞாயிறு பாடசாலை பிள்ளைகளுடைய சிறப்பு நிகழ்வுகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். சண்டே ஸ்கூல் சில்ட்ரனுடைய ப்ரோக்ராம் முதலாவது காட்ஸ் கிரியேஷன், பிகினர் அண்ட் ப்ரீ பிகினர் பிள்ளைகள் காட்ஸ் கிரியேஷனை குறித்த சிறப்பு நிகழ்வை நமக்கு செய்து காண்பிப்பார். நாள் ஒன்று, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. நாள் ஒன்று, தேவன் ஒளியை இளைஞனிலிருந்து பிரித்தார். நாள் ரெண்டு, தேவன் வானத்தையோ பூமியையோ சமுத்திரத்தையோ உண்டாக்கினார். நாள் 2, கர்த்தருடைய வார்த்தையினாலே வானம் உண்டாயிற்று. சங்கீதம் 33:6. நாலு 3, மூன்றாம் நாள், தேவன் கனிகளும் மரங்கள் புல் பூண்டுங்கள் உண்டாக்கினார். நாள் 3, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். யோவான் 15:5. நான்காம் நாள், தேவன் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை படைத்தார். நாள் 4, சூரிய சந்திரன் நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். சங்கீதம் 148:3. நாள் 5, தேவன் நீர்வாழ் உயிரினங்களை பறவைகள் படைத்தார். நாள் 5, ஆகாயத்தில் பறவைகளை, சமுத்திரத்தில் மச்சங்களை அவனுக்கு கீழ்ப்படுத்தினார். சங்கீதம் 8:8. தேவன் நாளாறு, தேவன் காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளை படைத்தார். நாளாறு, காட்டில் உள்ள சகல காட்டு மிருகங்களும் என் வசமாய் இருக்கிறது. சங்கீதம் 50:10. 6, தேவன் மனுஷனை தமது சாயலில் படைத்தார். நாலாறு, தேவன் மனிதனை தமது சாயலாக சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:27. நாளேழு, தேவன் நோய்ந்திருந்தார். நாளேழு, உலகம் அவராலே உண்டாயிற்று. யோவான் 1:10. உலகம் அவராலே உண்டாயிற்று. யோவான் 1:10. அடுத்ததாக நம்முடைய மத்தியில் இருக்கிற அஜய் ஸ்பெஷல் சாங். பாவித்து புகழின் தம்மீசு வைக்க ஆதிரங்கள் யாத மாதரை பரிசுத்தரை பரமானரை பரமான சீலுவை சுமந்தாவே காவிக்கு புகழிடமே சத்யக ஆதிரங்கள் யாகம் ஆண்டவே அங்குள்ள ஆதி சாதிக நீதோகளில் பின்னி சோழிக
தாங்குவோம் மாவட்ட புகழிடம் ஏற்றக ஆண்டு நின்னதியாக ஆதாரி ஹரிசத்தரை தேங்க்யூ. தேங்க்யூ தம்பி. அடுத்ததாக பிரைமரி அண்ட் ஜூனியர் ஒரு டான்ஸ் நாம் பார்க்கிறோம். பிரைமரி அண்ட் ஜூனியர் அவர்களுடைய நடனத்தை நாம் காண்போம். மிக அழகாக ஆடின அருமை பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். சங்கீதம் 32:8 சொல்லுகிறபடி ஐ வில் இன்ஸ்ட்ரக்ட் யூ, ஐ வில் டீச் யூ, கவுன்சிலிங் சொல்லுகிற வார்த்தையின்படி ஆண்டவர் எங்களை ஆலோசனை தருவான்னு சொல்லி நடனம் ஆடியிருக்கிறார்கள். நன்றாக கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தலாம். அடுத்ததாக சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் ஒரு ஸ்பெஷல் சாங் அவர்கள் பாடுவார்கள். சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் மிக அழகான ஒரு அர்த்தமுள்ள பாடலை பாடினார்கள். இந்த சூப்பர் ஹீரோ யாருன்னு சொன்னால் காசை பார்த்து, பதவியை பார்த்து, படிப்பை பார்த்து, புகழை பார்த்து வரமாட்டார் அப்படின்னு சொல்லி நல்ல கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். அடுத்ததாக மைம் இன்டர் சீனியர் பிள்ளைகள் மைம் நமக்கு முன்னாடி. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடரும் நாம் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் என்பதை இயேசு சொன்ன உவமையை ஒன்றிணைத்து நடித்து காட்ட வலியுறுத்த உள்ளோம்.
ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். கொலோசையர் 3:13. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மத்தேயு 6:14. நீங்கள் ஜெபம் பண்ணும் போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். மத்தேயு 11:25. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னிப்பது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. எங்களது இந்த சிறிய நிகழ்ச்சி நம் அனைவருக்கும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி. பள்ளம் மேடு தடை தாண்டியே பசாசின் கண்ணிக்கு நீங்கியே பள்ளம் மேடு தடை தாண்டியே பசாசின் கண்ணிக்கு நீங்கியே உள்ளார்வமுடன் பின் பார்வையுடன் நான் மெல்ல மெல்ல நடந்தே எனின் மீட்பர் சிலுவை சுமப்பேனே எனின் மீட்பர் சிலுவை சுமப்பேனே பூலோகமேன்மை நாடிடேன் புவி மேவும் செல்வம் தேடிடேன் பூலோகமேன்மை நாடிடேன் புவி மேவும் செல்வம் தேடிடேன் சீலன் சிலுவை சிறியேன் மேன்மை என் ஜீவன் வழிமறை இயேசுவே அவர் ஜீவ சிலுவை சுமப்பேனே அவர் ஜீவ சிலுவை சுமப்பேனே மலை மாநதியோ மிகு ஆழ்கடலோ மாருள் சூழும் கானக வனமோ எங்கும் மீட்பர் சிலுவை சுமப்பேனே எனின் மீட்பர் சிலுவை சுமப்பேனே அவர் தூய சிலுவை சுமப்பேனே அவர் ஜீவ சிலுவை சுமப்பேனே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எவ்வளவு அருமையானது, உம்முடைய வார்த்தை எவ்வளவு அழகானது, உம்முடைய வார்த்தை எவ்வளவு ஆழமானது. உம்முடைய வார்த்தையை புரிந்து கொள்ள நாங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் அற்பமானவைகள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை பாதாளங்களுக்கும் சென்று எங்களை மீட்கும் கருவிகளாக நீட்டப்பட்டுள்ளன. எங்களையும் அக்கரங்கள் தாங்கி பிடித்து கொள்ளும் என்று நம்பி ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் இரகசியங்களை காணும்படியாக எங்கள் கண்களை திறந்தருளும் என்று கெஞ்சி கேட்கிறோம். ஆமென். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாவதாக. அன்பிற்குரியவர்களே, இந்த நாட்களில் உங்களோடு இணைந்து இந்த சிலுவை தியானத்தை சிந்திக்கவும் அந்த சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் எனக்கு தந்த வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இறையியல் கல்லூரியில் பணிபுரிகின்ற எங்களை போன்றவர்களுக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சி தான் அதிகமாக நாங்கள் பெற்றுக்கொள்வதுண்டு. எங்களுடைய திருப்பணி ஒரு வளாகத்திற்குள்ளாக இருக்கின்ற ஒன்று. ஆனால் ஒரு மொனாட்டனஸ் ஒர்க், வெளியே வந்து எங்களுடைய மாணவர்கள் திருச்சபையிலே ஊழியக்காரர்களாக நல்ல பணிகளை செய்வதை நாங்கள் பார்க்கும்போது கிடைக்கின்ற மகிழ்ச்சியும் மன நிறைவும், அந்த ஒரு மகிழ்ச்சி தான் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இன்று அதே மகிழ்ச்சியின் உச்சகட்டத்தில் நான் இருக்கிறேன். எங்களுடைய அன்பு மாணவர், என்னுடைய மாணவர்
இந்த திருச்சபையிலே மிக அற்புதமாக ஆண்டவருடைய திருப்பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருப்பதை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அவர்களுடைய திறமைகள், தாளந்துகள் பல எனக்கு கிடைக்கவில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், அவரை பற்றி நான் கொஞ்சம் பொறாமைப்படுவேன். அந்த அளவிற்கு ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் இந்த திருச்சபையின் செயலர், இன்னும் பொருளர், கமிட்டி அங்கத்தினர்கள், திருச்சபையின் பெரியவர்கள், ஆலயத்திலே பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார் அருமையான மகன், இந்த திருச்சபையின் அனைத்து குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல சமாரியான் ஒரு நல்ல சமாரியானா திருப்பணியை செய்து கொண்டிருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு இறையியல் கல்லூரிக்கும் இந்த திருச்சபைக்கும் மிக நெருக்கமான தொடர்பு உண்டு. இதனுடைய தொடக்கத்தில் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் இந்த திருச்சபையோடு நின்றிருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும். எனவே ஒரு உரிமையோடு இந்த திருச்சபைக்கு வரும்போதெல்லாம் அந்த உரிமை எங்களுக்கு இருக்கும். இங்கே இருக்கின்ற அநேகர் எங்களுடைய கல்லூரியில் பணி செய்தவர்கள் இப்போது கமிட்டி அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள். காணிக்கை எடுக்கிறதை நான் பார்க்கும்போது மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய அநேக குடும்பங்கள் இங்கே ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய மாணவர்கள், பிசிஎஸ் படிக்கிற மாணவர்கள் இந்த திருச்சபையில் நான் பார்த்தேன், ஆசிரியர்களாக இருப்பதை நான் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே ஒரு நெருங்கிய தொடர்புள்ள ஒரு திருச்சபை. இந்த திருச்சபையிலிருந்து அநேக ஊழியக்காரர்களை எழுப்பி இருக்கிறார். எங்களுடைய கல்லூரி வளாகத்திலிருந்தே ஆண்டவர் ஒரு மகனை ஊழியக்காரனாக இன்றைக்கு ஆயராக உருவாக்கி வைத்திருக்கிறார். மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் ஊழியக்காரர்கள் இந்த திருச்சபையிலிருந்து எழும்ப வேண்டும். ஆண்டவருக்கு மகிமையாக இந்த திருச்சபை இன்னும் மென்மேலும் சிறப்பான பணிகளை செய்ய வேண்டும் என்று நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றேன். நேற்றைய தினம் அந்த உபவாச ஜப நேரத்தில் மோசையினுடைய ஜபத்தை சொல்லும்போது என்னுடைய அம்மாவுடைய இறைவேண்டலை குறித்து பகிர்ந்து கொண்டேன். அப்போது என்னுடைய அம்மாவுடைய இறைவேண்டல், அவருடைய வாழ்விலே இந்த பிடியரிசி காணிக்கை என்று வைப்பார். வறுமைதான். அந்த வறுமையிலும் ஒவ்வொரு நாளும் ஒரு பிடி அரிசி எடுத்து வைப்பார்கள். அப்போது நாங்கள் 6 பேர் நினைப்போம், இந்த அரிசியை எடுக்காமல் எங்களுக்கு சமைத்தால் கொஞ்சம் அதிகமாக இன்றைக்கு நாங்கள் சாப்பிடுவோமே என்று நாங்கள் நினைத்த காலங்கள் உண்டு. ஆனால் ஒரு நாளும் அவர்கள் அதை தவற விட்டதே இல்லை. அதை அந்த மாதத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை, இறுதி ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திலே வந்து நான் தான் படைக்கணும், நான் இளையவர். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு குறைவும் இல்லாமல் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு குறைவும் ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்தில் உணவிற்கோ எதற்கும் குறைவில்லை. பெற்றோருடைய அர்ப்பணிப்பு, பெற்றோருடைய அவருடைய தியாகம், அவர்களுடைய முன்மாதிரிகள் தலைமுறைகளை வளர்க்கும். ஆயர் அவர்கள் உடனடியாக அந்த திருப்பணியை சொன்ன போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் சொன்ன காரியங்களை அப்படியே செயல் வடிவம் கொடுக்கின்ற அந்த ஆற்றல் ஆயர் இம்மீடியட்டாக ஒரு திருப்பணியாக, சமாரிட்டன் மினிஸ்ட்ரியாக அதை சொன்னார்கள். அதிலும் குறிப்பாக அந்த திருவிருந்தோடு அதை தொடர்புபடுத்தினார்கள். அதாவது பெரிய வியாழன் இயேசு திருவிருந்திலே பரிமாறிய அதே நாளிலே நம்முடைய உணவுகள் உணவில்லாத பிள்ளைகளுக்கு சென்றடைய வேண்டும், அதுதான் திருவிருந்து என்பதை மிக அழகான ஒரு இறையியலாக வடிவம் கொடுத்தார்கள். மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆயர்களுடைய, ஊழியக்காரர்களுடைய அந்த விஷன், அவர்களுடைய அந்த எதிர்நோக்கு சிந்தனைகள் தான் திருச்சபைக்கு தேவை. அதை ஏற்று செயல்வடிவம் கொடுக்கின்ற திருச்சபை, இந்த திருச்சபை மென்மேலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், உங்கள் அனைத்து குடும்பங்களும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று வாழ ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடுகிறேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. குழந்தைகளுடைய நிகழ்ச்சியை பார்த்தேன். வசனம் சொல்லுவது, திருச்சபைகளில் இன்றைக்கு வசனம் அதிகமாக சொல்லுவது இல்லை. நிறைய பேர் வசனங்களை பைபிள் படிக்கிறதே இல்லை இப்போது. ஏன்னா வாட்ஸ்அப்பில் வருகிற பிளா பிளா செய்திகளை எல்லாம் இன்றைக்கு படித்து கொண்டிருக்கிறோமே தவிர திருமறையை படிக்கின்ற அறிவு இன்றைக்கு குறைந்து விட்டது. 1வது திருமறை பகுதி படிக்கும்போது ரூத்தின் புத்தகத்திலே பக்க எண் சொன்னபோது எனக்கு பக்க என்று ஆகிவிட்டது. இன்றைக்கும் திருமறையில் பக்க எண்களை சொல்லிதான் திருமறை படிக்க வேண்டுமா? நிச்சயமாக அப்படி இருக்காது, தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். திருமறை அறிவு, திருமறை நம்மோடு பேசும். ஆண்டவருடைய வார்த்தை அது ஒரு பொக்கிஷம். அனுதினமும் நம்முடைய வாழ்வோடு அது பேசிக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த திருமறையை நாம் படிப்போம்.
இந்த குழந்தைகளுக்கு நாம் அதை திரும்ப திரும்ப அதை சொல்லும்போது அந்த குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே பக்தி வாழ்வில் வளர்வார்கள். மிக மகிழ்ச்சி. இந்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். அனைத்து குழந்தைகளையும், சண்டே ஸ்கூல் குழந்தைகளையும் நான் பாராட்டுகிறேன். வரும் நாட்களில் அவர்கள்தான் இந்த திருச்சபையின் தூண்கள். வருங்காலத்தில் அல்ல, இன்றைக்கே அவர்கள் தூண்கள் தான். அவர்களை எந்த அளவுக்கு நாம் உருவாக்குகிறோமோ இந்த திருச்சபையின் எதிர்காலம் அவர்களிடத்தில் தான் இருக்கிறது. தொடர்ந்து இந்த குழந்தைகளுக்காக நாம் இறைவேண்டல் செய்து நம்முடைய திருப்பணிகளை அவர்களை பயன்படுத்துவோம். இந்த திருச்சபையின் வருங்காலம் தொடர்ந்து ஆசீர்வாதமாக நடைபெறுவதாக. 2 நாட்கள். முதல் நாளிலே ஒரு முறை பிரகாசிக்க பெற்றும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் ஆண்டவருடைய வார்த்தைகளை சுவைத்தவர்கள், வர இருக்கும் உலகத்தின் வல்லமையை ருசி பார்த்தவர்கள், கிறிஸ்துவை மீண்டும் சிலுவையில் அறைந்து சிலுவையை இழிவுபடுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள் என்று எபிரேயர் 6வது அதிகாரம் முதல் 6 வசனங்களின் அடிப்படையில் சிலுவையை அவமானப்படுத்துகிறவர்கள், த கண்டெம்ப்டர்ஸ் ஆஃப் த கிராஸ். நாம் சிலுவையை அவமானப்படுத்துகிறோமா? அப்படி என்றால் மனம் திரும்ப வேண்டும், மனம் மாற வேண்டும், முதிர்ச்சி நிலை அடைய வேண்டும் என்று நாம் சிந்தித்தோம். 2வது நாள் கண்ணீரோடு சொல்லுகிறேன், அநேகர் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் கடவுள் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெறுவதற்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்ற பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமடல் 3வது அதிகாரம் 13 முதல் 18 வரை உள்ள வசனங்களின் அடிப்படையில் சிலுவைக்கு எதிராளிகள் யார்? சிலுவைக்கு பகைவர்கள் யார்? கடவுளுடைய கிருபையை பாவம் செய்வதற்கு உரிமமாக பயன்படுத்தினவர்கள், அப்போஸ்தல உபதேசத்திற்கு எதிரானவர்கள், திருச்சபையில் பிரிவினையை உருவாக்குகிறவர்கள், கடவுளின் சிலுவைக்கு பகைவர்களாக இருக்கிறார்கள். எனவே ஒன்று செய்ய வேண்டும். ஒழுக்கத்தோடு நம்முடைய சிந்தனைகள், இலக்கை நிர்ணயம் செய்து நம்முடைய இறை பயணம், வைராக்கியத்தோடு நாம் நம்முடைய வாழ்வை வாழ வேண்டும். சிலுவைக்கு பகைவர்களாக அல்ல, சிலுவையை சுமக்குகிறவர்களாக மாற வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். த பேரர்ஸ் ஆஃப் த கிராஸ், சிலுவையை சுமக்கிறவர்கள். ராபர்ட் பென்சன் என்பவர் எழுதிய த பாடி புரோக்கன் என்ற நூலை படித்தேன். அந்த நூலில் அவர் ஒரு அடிப்படையில் ஒரு வினாவை கேட்கிறார். கிறிஸ்தவர்களுடைய வாழ்வில் ஏன் ஒரு மந்த நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது? Why an ambivalent situation prevail among the Christian communities today? ஏன் மந்த நிலை? இதற்கு பதிலாக அவரே சொல்லுகிறார், Christians are seeking to live faithfully in the context of comfort and privilege என்று சொல்லுகிறார். அதாவது கிறிஸ்தவர்கள் சுகமான வாய்ப்புகள் நிறைந்த சூழலில் தான் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க முடியும் என்று நினைக்கிறார்கள். எனவேதான் கிறிஸ்தவ வாழ்வில் மந்த நிலை, ambivalent situation. சுகம் தேடும் கிறிஸ்தவ வாழ்க்கை, comfort seeking Christian life, privilege seeking Christian life, ஆதாயம் தேடும் கிறிஸ்தவ வாழ்க்கை, சுகம், ஆதாயம். ஆனால் உண்மையாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு வரலாறு சொல்லுகிறது, உலகம் கொடுமையானதாகத்தான் இருந்திருக்கிறது. இயேசுவின் மரணத்திற்கு பின் 45 கோடி மக்கள் ஆண்டவருக்காக இரத்த சாட்சிகளாக தங்களுடைய வாழ்வை நிறைவு செய்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சென்ற நூற்றாண்டில் மட்டுமே 50 விழுக்காடு மக்கள்
ஆண்டவருக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணம் செய்து முடித்திருக்கிறார்கள். புள்ளியல் சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சி 300 பேர் ஆண்டவருக்காக இரத்த சாட்சிகளாக தங்களுடைய வாழ்வை நிறைவு செய்கிறார்கள். அண்மை காலங்களில் நம்முடைய நாட்டில் கூட ஆங்காங்கு நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு உலகம் கொடுமையாகத்தான் இருந்திருக்கிறது. இது ஒரு புறம். இன்னொரு புறத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கை உடனடியாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்ஸ்டன்ட் கல்ச்சர், உடனடியாக அவசரமாக, அதாவது வாழ்வின் ஒவ்வொரு படிநிலைகளையும் ஒரே நாளிலே சென்றடைய வேண்டும். ஆசீர்வாதங்களை உடனடியாக ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை, எதிர்நோக்கு இன்றைக்கு மக்களிடம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய விருந்தை வியாபாரமாக்குகின்றவர்களும் இன்றைக்கு திருச்சபைகளில் இருக்கிறார்கள். கானா ஊரில் சென்று ரசத்தையும் அல்லது எருசலேமில் சென்று அப்பத்தையும் வாங்கி கொண்டு வந்து அதை வைத்து வியாபாரம் செய்து அதையே நம்பிக்கொண்டிருக்கின்ற மக்களும் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். யோர்தான் நதியிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து நாங்கள் திருமுழுக்கு கொடுக்கிறோம், ஒரு சொட்டு விட்டால் 1000 ரூபாய், 2 சொட்டு விட்டால் 2000 ரூபாய் என்று இன்றைக்கு யோர்தான் நதி தண்ணீரில் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பதற்காக அதையும் வணிகமாக்குகின்ற ஒரு நிலையில் அதையும் தேடி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது ஒரு புறத்திலே ஆண்டவருக்காக துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் ஏன் மரணத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள், இன்னொரு புறத்திலே சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை நோவாவின் பேழை இன்று நமக்கு இருந்திருந்தால் அனைவரும் உள்ளே உட்கார்ந்து விடலாம் என்று சொல்லும் அளவிற்கு ஒரு சொகுசு கிறிஸ்தவ வாழ்க்கையை இன்றைக்கு நாம் விரும்பிக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரிடத்தில் போனா என்ன கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அந்த எதிர்நோக்குகள் தான் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்வில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு அடிப்படையில் திருமறையை நாம் ஆழமாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் காரணம். ஆண்டுதோறும் இந்த தவக்காலம் எதற்கு வருகிறது என்றால், நம்முடைய வாழ்வில் அந்த சிலுவையின் அனுபவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. எனவேதான் இன்று உங்களோடு சிலுவையை சுமக்கிறவர்கள், சிலுவையை சுமத்தல் என்றால் என்ன, எப்படி சிலுவையை நாம் சுமக்க வேண்டும் என்பதை, அப்படி சிலுவை சுமக்கும் போது நமக்கு கிடைக்கின்ற காரியங்கள் என்ன என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 23வது வசனம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பகுதி திருவசனம். இந்த வசனத்தை ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதனுடைய சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ரோமை அரசு அந்த அதிகாரம் அதிக வரிகளை மக்களிடத்திலே திணித்து கொண்டிருந்த ஒரு இராணுவ ஆட்சி மிகுந்த ஒரு காலம். ஏழை பணக்காரன் என்ற பிரிவினை பாகுபாடு சமுதாயத்திலே உருவாக்க பெற்றது. செல்வந்தர்கள் அதிகமாக செல்வங்களை குவித்து வைக்க தொடங்கினார்கள். ஏழைகள் அவர்கள் தினக்கூலிகளாக மாறிவிட்டார்கள், கடனாளிகளாக மாறிவிட்டார்கள். ஒரு பரந்த சூழல். மேலும் ஆலயத்திற்கு தசம பாகம் கட்ட வேண்டும் என்று சொல்லி தசம பாகம் வரியாக மாற்றப்பட்டது, கட்டாயமாக்கப்பட்டது. பண்டிகை காலங்களில் ஆலயங்களிலே வரி செலுத்த வேண்டும் என்று சொல்லி கட்டாய வரி திணிக்கப்பெற்ற ஒரு காலம். எனவேதான் ஆலயங்கள் பொருளாதார அரசியல் மையங்களாக மாறிவிட்டன. இந்த சூழலில் தான் இயேசு தன்னுடைய மரணத்தை பற்றி பேசுகிறார். ரோமை அரசை எதிர்த்தால்
மரணம் என்பது இயேசுவுக்கு தெரியும். சிலுவை என்பது இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று அல்ல, இயேசு ஏற்றுக்கொண்ட ஒன்று இயேசுவுக்கு தெரியும். இப்படி தன்னுடைய செய்தியை கொடுத்தால், இப்படி அற்புதங்களை செய்து கொண்டிருந்தால், ஞாயிற்றுக்கிழமை தோறும் அற்புதங்களை செய்தால் சிலுவை மரணம் உண்டு என்பது இயேசுவுக்கு தெரியும். எனவே தன்னுடைய திருப்பணி முழுவதும், தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த சிலுவையை நோக்கிய பயணத்தில் தான் அவர் துணிச்சலாக அவர் சென்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு அரசியல் சமய நெறிகளை எதிர்த்தால் சிலுவை உண்டு என்பது தெரியும். எனவேதான் இயேசு சென்று கொண்டே இருக்கிறார். திரளான மக்கள் பின்தொடர்ந்து செல்லுகிறார்கள், சீடர்களும் செல்லுகிறார்கள். அவர்களை பார்த்து முதல் முறையாக தன்னுடைய மரணத்தை அவர் முன்னறிவிக்கிறார். இந்த பகுதி இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து முதல் முறையாக 3 முறை சொல்லுகிறார். அதில் முதல் முறையாக இந்த பகுதியை சொல்லுகிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். இந்த பகுதியில் அடங்கியிருக்கின்ற 3 உண்மைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை வெறுக்க வேண்டும். செல்ஃப் எம்ப்டியிங், தன்னை வெறுத்தல், அதாவது ஆதாயத்தை இழப்பது. லூசிங் த கெயின்ஸ், ஆதாயத்தை இழப்பது. அதாவது இதுவரை என்னுடைய வாழ்விலே ஆதாயம் ஆதாயம் கெயின் என்று நாம் எவைகளையெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றேனோ அதை இழப்பது. இயேசு சொல்லுகிறார், தன்னை வெறுத்தல். சிலுவை சுமக்க வேண்டுமென்றால் முதலாவது தன்னை வெறுக்க வேண்டும். செல்ஃப் எம்ப்டியிங். ஆனால் இன்று இந்த தன்னை வெறுத்தலை விட்டுவிட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள், உனக்கு எல்லாம் நடக்கும் என்று சொல்லி, இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்கும் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் அதை மட்டும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நடக்கும். ஆனால் கிறிஸ்தவ வாழ்வு தன்னை வெறுக்கின்ற வாழ்வு என்பதை பல வேளைகளில் நாம் உணர்ந்து கொள்வது இல்லை. எப்போதுமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும், சிலுவையே இல்லை என்ற ஒரு சிந்தனை தான் இன்றைக்கு மக்களிடம் இருக்கிறது. ஒரு முறை இரட்சணிய சேனை திருச்சபையினுடைய நிறுவனர் வில்லியம் பூத் அவர்களை பார்த்து கேட்டார்களாம், உங்களுடைய சாட்சியான வாழ்வுடைய ரகசியம் என்ன? இவ்வளவு சிறப்பான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, அதனுடைய ரகசியம் என்ன என்று வில்லியம் பூத் அவர்களை பார்த்து கேட்டபோது அவர்கள் சொன்னார்களாம், இட் காஸ்ட் மீ எவ்ரிதிங் தட் ஐ ஹேவ். நான் இதுவரைக்கும் ஆதாயம் ஆதாயம் என்று நான் எவைகளையெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தேனோ அவைகளையெல்லாம் நான் துறப்பது, அதுதான் என்னுடைய வாழ்வின் ரகசியம். என்னுடைய பற்றுதலின் ரகசியமே நான் என்னை துறப்பது என்பதை சொல்லுகின்றார். அதாவது தன்னை வெறுத்தல் என்பது டேர்னிங் அரவுண்ட், திரும்புதல். இதுவரைக்கும் கெயின் என்று சொல்லிக் கொண்டிருப்பவைகளை விட்டு திரும்பி வருதல், அதுதான் திரும்புதல். அதாவது தன்னை வெறுத்தல் என்பது மனம் திரும்புதலோடு தொடர்புடையது. நான் முதல் நாளிலே நான் சொன்னேன், மார்ட்டின் லூத்தர் இந்த மனம் திரும்புதலை பற்றி பேசும்போது மனம் திரும்புதலுக்கு 2 படிநிலைகளை சொல்லுகிறார். மீண்டும் சொல்லுகிறேன், நிறைய பேர் அன்னைக்கு வரல. மனம் திரும்புதலுக்கு 2 படிநிலைகள். ஒன்று, ஆண்டவருடைய கோபத்திற்கு நான் ஆளாவேன் என்ற உணர்வு எனக்கு எப்போது வருகிறதோ அது மனம் திரும்புதலின் முதல் படி என்று சொல்லுகிறார். The first stage of repentance. கடவுளுடைய சினத்திற்கு நான் ஆளாவேன், ஐயோ என்று சொல்லுகிற அந்த கடவுள் பயம். இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களிடம் கடவுள் பயம் குறைந்து வருகிறது. நம்மை சார்ந்து வாழுகின்ற பிற சமயத்து மக்களிடம் இருக்கின்ற கடவுள் பயம் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களிடம் இல்லை, குறைந்து கொண்டுதான் இருக்கிறது. கடவுள் பயம் இல்லை. இரண்டாவது சொல்லுகிறார், அனுதினமும் கடவுளுடைய கிருபை எனக்கு வேண்டும் என்று நான் ஆண்டவருடைய கிருபைக்காக நான் ஏங்கி நிற்கும் போது அதுதான் மனம் திரும்புதலின் 2வது படி என்று சொல்லுகிறார்.
கடவுளின் இரக்கத்திற்காக நான் ஆண்டவரை அணுகுவதுதான் மனம் திரும்புதலின் இரண்டாவது படி. எனவேதான் மார்ட்டின் லூதர் மனம் திரும்புதலை சாக்கிரமந்துகளில் ஒன்றாக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். Repentance should become one of the sacraments of the church. ஆனால் திருச்சபை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா மனம் திரும்ப விருப்பம் இல்லை. இதுவரைக்கும் கெயின், ஆதாயம் என்று இருந்தவைகளை துறப்பதுதான் சிலுவை சுமக்கின்ற வாழ்வு. டிட்ரிச் போனாஃபர் என்று சொல்லுகின்ற ஒரு ஜெர்மன் நாட்டு ஆயர் ஹிட்லருடைய அரசை எதிர்த்ததினால் சிறையில் அடைக்கப்பெற்றார். அந்த சிறையில் இருந்தபோது அவர் எழுதிய நூல்தான் சீடத்துவத்தின் மதிப்பு, த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், சீடத்துவத்தின் விலை. ஒரு சிறந்த நூலை எழுதினார். அந்த நூலில் அவர் 2 விதமான கிருபையை பற்றி பேசுவார். ஒன்று சீப் கிரேஸ், இன்னொன்று காஸ்ட்லி கிரேஸ். அதாவது சீடத்துவம் இல்லாத கிருபை அது மலிவு கிருபை. சீடத்துவம் உள்ள கிருபை அது காஸ்ட்லி கிருபை, விலை உயர்ந்த கிருபை என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு மலிவு கிருபைகளை நாம் நாடிக்கொண்டே இருக்கிறோம். God's grace is free but not cheap. கடவுளுடைய அருள் இலவசம், ஆனால் மலிவு அல்ல. It is costly. ஆதாயத்தை இழப்பது, அதுதான் சிலுவையை சுமத்தல். இரண்டாவதாக 27வது வசனத்தில் திரும்பவும் படிக்கும்போது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து ஆதாயத்தை இழந்து, இரண்டாவது அனுதினமும் என் சிலுவையை எடுத்துக்கொண்டு இழப்பை ஆதாயமாக்கி கொண்டு, இழப்பை ஆதாயமாக்குவது கெய்னிங் த லாஸ், இழப்பை ஆதாயமாக்குவது. சிலுவை என்பது இழப்பு, சிலுவை என்பது அவமானம், சிலுவை என்பது கடினம். அதை ஆதாயமாக மாற்றுவது. கிறிஸ்தவ வாழ்வில் சிலுவையை இதுவரைக்கும் நாம் கடினம் என்று நினைத்து கொண்டிருந்தால் அதையே ஆதாயமாக மாற்றுவது. லூசிங் கெய்னிங் த லாஸ். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் பவுலடியார் எழுதுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு என்ன இருக்கு? பைத்தியமாயிருக்கிறது. ஆனால் மீட்பு பெறுகிற ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கும் அது கடவுளுடைய ஆற்றலாக மாறுகிறது. இதுதான் கெட்டு போகிறவர்களுக்கு அது அருவருப்பு, பைத்தியம். ஆனால் மீட்பு பெறுகிறவர்களுக்கு அது கடவுளுடைய ஆற்றல். இயேசு அதிகமாக சிலுவையை பற்றி பேசவே இல்லை. நற்செய்தி நூல்களை படித்து பாருங்கள், அதிகமாக இயேசு மரணத்தை பற்றி பேசுவார், ஆனால் சிலுவையை பற்றி பேச மாட்டார். ஆனால் இயேசு இந்த இடத்தில் தான் சிலுவையை பற்றி பேசுகிறார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. அப்படி என்றால் சிலுவை என்பது பாடு என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்றார். அந்த சிலுவையை பற்றிய சிந்தனை இயேசுவுக்கு எப்படி வந்தது? இயேசு 12 வயதாக இருக்கும்போது கலிலேயாவை சார்ந்த ஒரு மனிதன் அந்த கலிலேயா மக்களை ஒன்றிணைத்து ரோமை அரசுக்கு எதிராக கலகம் பண்ணுகிறார். அப்போது ரோமை அரசு இந்த கலிலேயாவை சார்ந்த 2000 பேரை கொன்று சிலுவையில் அறைந்து சாலையின் 2 பக்கங்களிலும் நட்டு வைத்தார்களாம். இதை இயேசு 12வது வயதில் இருக்கும்போது பார்க்கிறார். சிலுவை என்பது ஒரு இழிவாக கருதப்பெற்ற, ஒரு கொலை கருவியாக கருதப்பெற்ற ஒன்றுதான். ஒருவேளை என்னை பின்பற்றி வர விரும்பினால் அந்த வாழ்வையும் அந்த அவமானத்தையும் ஏற்க வேண்டும் என்பதை அங்கே சொல்லுகின்றார். கடினங்களை சந்திக்க வேண்டும், ஏளனங்களை சந்திக்க வேண்டும், அவமானங்களை சந்திக்க வேண்டும். சிலுவை சுமப்பது லகுவான ஒன்று அல்ல, வாழ்வில் கடினங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒன்று. மார்க்கு 14வது அதிகாரத்தில் இயேசு கெத்சேமனே தோட்டத்தில் இறைவேண்டல் செய்கிறார்.
இறைவேண்டல் செய்தபோது அவரை பிடிப்பதற்காக வருகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், எழுந்திருங்கள் போவோம் என்று சொல்லுகிறார். எழுந்திருங்கள் போவோம். இழப்பை ஆதாயமாக்குகின்ற நேரம் வந்துவிட்டது. அந்த இழப்பை ஆதாயமாக்க நாம் செல்வோம் என்று சொல்லி ஆற்றலோடு அவர் செல்வதை நாம் பார்க்கின்றோம். இரத்தம் வடியும் கால்களுள்ள அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகின்ற சாது சுந்தர் சிங் தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தை பற்றி சொல்லும்போது, அவர் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின் வீட்டிலிருந்து துரத்தப்பட்டாராம். வீட்டிலிருந்து துரத்தப் பெற்ற அந்த இரவு அவர் ஒரு காட்டில் கடுங்குளிரில் அந்த இருளில் ஒரு மரத்தின் அடியிலே அமர்ந்திருந்தாராம். பிற்காலத்தில் அவர் சொல்லுகிறார், வீட்டிலிருந்து துரத்த பெற்று நடுக்காட்டில் இருளில் தனியாக ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்திருந்த அந்த நாள்தான் நான் பரலோகத்தில் அனுபவித்த முதல் இரவு என்று சொல்லுகிறார். அவருடைய சிந்தனைகள் எல்லாம் சிலுவையை மையமாக கொண்டது. சாது சுந்தர் சிங்குடைய செய்தி சிலுவையை மையமாக கொண்டது. அவர் சொல்லுகிறார், நான் பரலோகத்திற்கு செல்லும் போது ஆண்டவரிடத்தில் ஒரு சிலுவையை நான் கேட்பேன். ஆண்டவரே, எனக்கு நான் சுமப்பதற்காக ஒரு சிலுவையை நீர் எனக்கு தர வேண்டும் என்று கேட்பேன். அப்படி தராவிட்டால் நான் ஆண்டவரோடு வாதாடுவேன். சிலுவை இல்லாத மோட்சம் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, ஒரு சிலுவையை தந்து நரகத்திற்கு என்னை ஒரு மிஷனரியாக அனுப்பும் ஆண்டவரே. ஆண்டவருடைய சிலுவையை நான் சுமந்து கொண்டு நரகத்திலே அருட்பணியாளராக மிஷனரியாக நான் பணி செய்ய விரும்புகிறேன் என்று நான் கேட்பேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஆழமான இறையியல், சிலுவையை பற்றிய இறையியல். எனவே தான் பிற்காலத்தில் இந்த சாது சுந்தர் சிங்குடைய செய்திகளை எல்லாம் ஒன்று திரட்டி முன்னால் கோவை பேராயராக இருந்த பேராயர் அப்பாசாமி அவர்கள் ஒரு நூலாக வெளியிட்டார்கள். எல்லா இடங்களிலும் கிடைக்கும். கிராஸ் இஸ் ஹெவன் என்று பெயர் கொடுத்தார். கிராஸ் இஸ் ஹெவன், சிலுவையே மோட்சம். இப்போது தமிழிலும் இருக்கிறது. கிராஸ் இஸ் ஹெவன், சிலுவையே மோட்சம். ஆதாயத்தை இழப்பது மட்டுமல்ல, இழப்பை ஆதாயமாக்குவது, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என்னுடைய 23வது வயதில் என்னுடைய அம்மாவை நான் இழந்தேன். ஒரு நாள் கூட நான் அவர்களை சுகமாக என்னுடைய வாழ்வில் அவர்களை பார்த்ததே இல்லை. தீராத நோய். ஒரு நாள் அவர்களுடைய கட்டில் அமர்ந்து நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலத்தில், இளைஞனாக இருந்தபோது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக நீங்கள் இவ்வளவு அயராது உழைக்கிறீர்கள், பாடுபடுகிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு மணி நேரம் இரவு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களே, ஆண்டவர், அந்த ஆண்டவரால் உங்களுக்கு ஒரு சுகத்தை தர முடியாதா என்று கேட்டேன். ஆண்டவரே ஆண்டவரே என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களே, அந்த ஆண்டவரால் உங்களுக்கு ஒரு சுகத்தை தர முடியாதா என்று கேட்டேன். அப்போது அவர்கள் என்னை கடிந்து கொண்டார்கள். இனி நீ இதை பேசக்கூடாது. ஆண்டவர் எனக்கு ஏன் இந்த சுகவீனத்தை தந்திருக்கிறார் தெரியுமா? நான் என்னுடைய மூச்சை உள்ளே எடுக்கும்போது, ஆண்டவரே இயேசுவே என்று என்னுடைய மூச்சை எடுக்கிறேன். மூச்சை வெளியே விடும்போது, இயேசுவே ஆண்டவரே என்று மூச்சை விடுகிறேன். என்னுடைய ஒவ்வொரு மூச்சிலும் என்னுடைய ஆண்டவரை நான் நினைக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த சுகவீனத்தை எனக்கு தந்திருக்கிறார். அவருடைய சிலுவை இறையியல் அன்று எனக்கு புரியவே இல்லை. இது என்ன பேசுகிறார்கள் என்று தான் தோன்றியது. ஆனால் இன்று ஒரு இறையியல் மாணவராக நான் இருக்கும்போது அவருடைய ஆழமான சிலுவை இறையியலை நான் புரிந்து கொண்டேன். எவ்வளவு ஆழமான சிலுவை இறையியல்! ஒவ்வொரு மூச்சிலும் என்னுடைய ஆண்டவரை நான் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த சுகவீனத்தை எனக்கு தந்திருக்கிறார். சிலுவை சுமப்பது லகுவான், கிறிஸ்தவ வாழ்வு லகுவான வாழ்வு அல்ல. ஆதாயத்தை இழந்து விடலாம், ஆனால் இழப்பை ஆதாயமாக்குவது கடினமான ஒன்றாக இருக்கிறது. மூன்றாவதாக, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து ஆதாயத்தை இழந்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு இழப்பை ஆதாயமாக்கி
அனுதினமும் என்னை பின்பற்றி வர கடவன். ரிஸ்கிங் பை ஃபாலோயிங், உயிரை பணைய வைத்து பின்பற்றுவது கிறிஸ்தவ வாழ்க்கை. உயிரை பணைய வைத்து பின்பற்றுவது. நான் ஏற்கனவே சொன்ன ஜெர்மன் நாட்டு இறையியலாளர் டிட்ரிச் பொனாஃபர் என்பவர் 1945 ஆண்டு தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார். ஆயர் அவர் சொல்லுகிறார், when Christ calls a man, he bids him come and die. ஆண்டவர் ஒரு மனிதனை அழைக்கிறார் என்று சொன்னால், நீ வந்து சாக வேண்டும் என்று சொல்லுகின்ற துணிவுமிக்க திட்டத்தை முன்வைக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை பின்பற்றுவது கடினமான ஒன்று. மார்க்கு 10வது அதிகாரத்தை நாம் படிக்கும்போது, இயேசு இயக்கம் ஒரு ஏழை இயக்கம். இயேசு இயக்கத்தில் 30 வெள்ளிக்காசு கூட இல்லை. அப்படி 30 வெள்ளிக்காசு இருந்திருந்தால் யூதாஸ் வெளியே போயிருக்க மாட்டார். அந்த 30 வெள்ளிக்காசு கூட இயேசு இயக்கத்தில் இல்லை. எனவேதான் வெளியே சென்று 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கு அவர் பேரம் பேசுகிறார். ஏழை இயக்கம். ஆனால் அந்த ஏழை இயக்கத்தில் 2 பேர் பொறுப்புகளை கேட்கிறார்கள். வலது பக்கத்தில் இருக்கணும், இடது பக்கத்தில் இருக்கணும். பொறுப்புகளை கேட்கிறார்கள். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிக்க முடியுமா? நான் பெறும் திருமுழுக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா? அதாவது நான் குடிக்கும் கிண்ணம் என்பது சிலுவை. நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா? நான் பெறுகின்ற திருமுழுக்கு அது மரணம், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்கின்றார். கடினம். கிறிஸ்தவ வாழ்வு சிலுவை சுமக்கின்ற வாழ்வு, உயிரை பணையம் வைத்து பின்பற்றுகின்ற வாழ்வு. நமக்கு தெரியும் இயேசுவின் சீடர்கள் எப்படி தங்களுடைய வாழ்வை நிறைவு செய்தார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், மத்தேயு எத்தியோப்பியாவில் வாளால் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். அந்திரேயாவை எக்ஸ் வடிவ சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். மார்க்குவை தெருவில் நாயை போல இழுத்து சென்று கொன்றார்கள். பெரிய யாக்கோபுவின் தலையை வெட்டி கொன்றார்கள். லூக்காவை ஒலிவ மரத்தில் தூக்கிலிட்டு கொன்றார்கள். யோவானை நாடு கடத்தி பசி பட்டினியினால் தன்னுடைய வாழ்வை நிறைவு செய்தார். பர்தலேமியுடைய தோலை உரித்து கொன்றார்கள். தோமாவை ஈட்டியால் குத்தி கொன்றார்கள். பேதுருவை தலைகீழாக சிலுவையில் அறைந்தார்கள். சின்ன யாக்கோபுவை தடியால் அடித்து கொன்றார்கள். நீங்கள் நினைக்கலாம், கிறிஸ்தவ வாழ்வு சாவதற்குத்தானா? கிறிஸ்தவ வாழ்வு சாவதற்குத்தான் நாம் கிறிஸ்தவ வாழ்வு வாழ்கிறோமா? இல்லை. என்னை ஆன்மீக பாதையிலே சிறுவ பருவத்திலிருந்து என்னை வழி நடத்திய அண்ணன் எமில் ஜபசிங் அழகான ஒரு பாடல் பாடுவார். அதை நாம் உறக்கம் எழும்புவதற்காக பாடிக்கொண்டிருக்கிறோம். அவருடைய இறையியல், கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டப்பட்டவர்கள் நஷ்டப்பட்டதில்லை. இணைந்து பாடுவோமா? கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, சிலுவையை அவமானப்படுத்துகிறவர்களாக அல்ல, சிலுவைக்கு எதிராளிகளாக அல்ல, உந்தன் சிலுவை எந்தன் மேன்மை. விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா, உம்முடைய சிலுவை எங்கள் மேன்மை என்று சொல்லி சிலுவையை சுமக்குகிறவர்களாக, அனுதினமும் சிலுவையை சுமந்து கொண்டே ஆண்டவரை பின் செல்லுகிறவர்களாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில்
நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, கிறிஸ்தவ வாழ்வு அது ஆதாயம் தேடும் வாழ்வு அல்ல, அதிகாரம் தேடும் வாழ்வு அல்ல, அது சிலுவை சுமக்கும் வாழ்வு. ஆதாயத்தை இழக்கவும் இழப்பை ஆதாயமாக்கவும் உயிரையே பணயம் வைத்து நாங்கள் ஆண்டவரை பின்பற்றும் போது, ஆண்டவரே, கிறிஸ்துவுக்காக நாங்கள் எதையும் இழந்தாலும் நாங்கள் ஒரு நாளும் ஏழைகளாக்கப்படுவதில்லை, நாங்கள் வறியவர்கள் ஆக்கப்படுவதில்லை. அப்படிப்பட்ட மேலான அனுபவத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், துன்பங்கள், எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறாத வறுமை, வீடு வசதி இல்லாமல், ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே என்றைக்கு நீர் இரக்கம் செய்வீர். ஆண்டவரே, அவருடைய வாழ்விலே ஆண்டவர் செயலாற்றும். இந்த திருச்சபையின் ஆயர் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் இணைந்து செய்கிற பணியை ஆண்டவர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு உதவி செய்கிற இணை ஆயர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வும் அவருடைய திருப்பணியும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. திருச்சபையின் ஆலய பணிவிடை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய மகனுடைய குடும்பத்தையும் அவருடைய பணியையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த திருச்சபையின் கமிட்டி அங்கத்தினர்கள், இந்த திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்கள், பல்வேறு பொறுப்புகளை வகித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த லெந்து காலம், இந்த தவக்காலம் எங்களுடைய வாழ்வை மீண்டும் மாற்றுருவாக்கம் செய்யும் காலமாக அமைய ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த 3 நாட்களிலும் மிகச் சிறப்பான வார்த்தைகளை நமக்கு கொடுத்தார். நேற்று ஐயா சொன்ன ஒரு வார்த்தை, அருள் உரைகளை விட அப்போஸ்தலர் உபதேசங்களில் எந்த திருச்சபை செவி கொடுக்கிறதோ அந்த திருச்சபைகளே வளருகிறது என்று சொன்னார்கள். ஆமாண்டவரே, எங்களுக்கு ஒரு நல்ல உபதேசங்களை 3 நாட்களும் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் 3 விதமான கேட்டகரியில் எதுவாக இருக்கிறோம்? சிலுவையை அவமானப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? சிலுவையை எதிர்க்கிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது சிலுவையை சுமக்கிறவராக காணப்படுகிறோமா என்று சொல்லி எங்களை நாங்களே தற்பரிசோதனை செய்து பார்க்கிறோம். ஆவியானவர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க சுவாமி. சிலுவையை சுமப்பது என்பது லூசிங் த கெயின்ஸ். ஆண்டவரே, ஆதாயத்தை இழப்பது என்று சொல்லி கற்றுக் கொடுத்தீர். 2வது கெயின் இன் த லாஸ், இழப்பை ஆதாயமாக்கிக் கொள்வது என்று சொல்லி கற்றுக் கொடுத்தீர். 3வது ரிஸ்கிங் அவர் ஃபாலோயிங், வாழ்வை பணயம் வைத்து கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கும் நீர் கற்றுக் கொடுத்தீர். சிலுவையை சுமக்கிற அனுபவத்தை கற்றுக்கொண்ட நாங்கள் அதை பிரதிபலிக்க உதவி செய்யும். குறிப்பாக எங்களுடைய திருச்சபைக்காய் ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய அனைத்து ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த தவ காலத்தில் வருகிற ஒவ்வொரு பிரசங்கியாளர்களையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. அனைத்து தேவைகளையும் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் திருமணத்திற்காய் காத்திருக்கிறார்களோ, வேலை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிறார்களோ, குறிப்பாய் ஆண்டவரே, கடந்த நாட்கள் ஏற்பட்ட பலவீனங்களில் எங்களை ரொம்ப பலவீனப்படுத்துகிறேன்னு சொல்லி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சுகத்தையும் பலத்தையும் நீர் கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் நீர் பதில் தந்து வழி நடத்தும்படியார் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். ஆண்டவர் கற்பித்த இறைவேண்டலை பாடலின் வாயிலாக ஏறெடுத்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பரமண்டலங்களில் வீற்றிருக்கும் பரமபிதாவே, என்னாலும் பரிசுத்தப்படுக உம் நாமம், பரிவுடன் வருக உம் ராஜ்யம், பரலோகத்தில் உமது சித்தம் பண்புடன் செய்யப்படுவது
உமது சித்தமுமே தவறாது செய்யப்படுக சதா. அன்றென்றுள்ளயம் ஆகாரம் அன்புடன் எங்களும் கீந்தருளும். நன்றையல் யாம் கட யாம் மன்னிக்கும். நன்மையும் போல பிழை மன்னியும். தேவே சோதனை கெமை விலக்கி தீமை நின்றமை ரட்சியுமே. மேவும் ராஜ்யம் வல்லமை மகிமை மிகவும் உமதின்றுமே. ஆமென். நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் திருவுறவும் என்றும் நம் அனைவருடனும் நின்று நிலவுவனவாக.